புக் படிச்சுட்டு இருந்தேன். மதினாவில் படிக்கக்கூடிய மதனி ஸ்டூடெண்ட் தான். அவர் உட்காந்து படிச்சுட்டு நம்ம பார்த்துட்டு அப்புறம் ஜென்ரலாக கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன புக் வேணும், மௌலானா மௌதூதியுடைய புக் அப்படிங்கும்போது அவன் சொல்லிட்டு இருந்தேன், இந்த நாங்கள் படிக்கிற அந்த காலேஜ் உருவாக்குனதுக்கு காரணமே அவர் தான். இது நான் சொல்லலை, அந்த பையன் சொல்கிறேன். அந்த காரணமே அவர் தான். அவர்கிட்ட ஷா ஃபைசலுக்கு வந்து அவர் வந்து சில பரிந்துரைகள் வைக்கிறாரு. இஸ்லாம்ங்கிறது மக்கள் மத்தியில் அறியாமலே போயிடுச்சு, இதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து பயன்படுத்தணும், உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஃபண்டிங்கை வச்சு உலகம் முழுவதிலிருந்து மாணவர்களை கூப்பிட்டு அவங்களை கூப்பிடணும். அந்த மதரசால அங்கே பார்த்தீங்கன்னா படிச்சிங்கன்னா சம்பளமும் கொடுப்பாங்க. மதீனா யூனிவர்சிட்டியில் பொறுத்த வரைக்கும் படிக்கிறதுக்கே சம்பளம் எத்தனையோ ரியால் சொன்னாங்க, 8000 ரியாலா ஏதோ சொன்னாங்க, ஞாபகம் இல்லை, ஒரு 5000, 20,000, 30,000 அந்த மாதிரி நினைக்கிறேன். படிக்கிறதுக்கு, தங்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு செலவுக்கு மாதத்துக்கு வருஷத்துக்கு 2 மாதமோ 1 மாதமோ இல்லை 3 மாதமோ லீவு. அந்த லீவுக்கு வந்து நீங்கள் உங்கள் நாடுக்கு போயிட்டு வரதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் ஃப்ரீ. புரியுதில்லை? இத்தனை ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்து தான் அவங்க படிக்க வைக்கிறாங்க. இவங்க தியாகம் பண்ணலாம் போய் அல்லாஹ்க்காக நாங்கள் தியாகம் பண்ணோம், தியாகம்லாம் இல்லை. மற்றவங்களாம் ஒட்டமாக வச்சுட்டு இருப்பான். இவங்களுக்கு வந்து ஏசியில் உட்கார வச்சு பாடமும் கற்றுக் கொடுத்து இவங்களுக்கு சம்பளமும் கொடுத்து அனுப்புவாங்க. புரியுது இல்லையா? இவங்களுடைய பாடு ஜாலி பாடு இவங்களுக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரதுக்கு விரும்ப மாட்டாங்க. அவங்க இமாமத்து வேலையும் கிடையாது, சும்மா உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறது, நல்ல ஃபுட்டு, நல்ல இது, நல்ல இன்பமாக இருப்பாங்க அவங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து தாறுமாறாக குவியும். நாங்கள் வரோம். இங்கே இருக்கிற மதரசால யாரும் போய் சேர மாட்டோம். அங்கே இருக்கிற மதரசாக்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் தாறுமாறு. எங்கள் நெட்டில் கூட பார்த்தீங்கன்னா மதீனா யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் செய்வது எப்படி, செலெக்ஷன் ஆகுது எப்படின்னு பாருங்கள். அவங்க போட்டிருப்பாங்க, ஓப்பன் ஆகிருச்சு, விண்ணப்பங்கள் கோரப்படுகிறது, உடனே வாங்க, என்னென்ன கிடைக்கணும் அவனே பட்டியல் போடுறான். விண்ணப்பம் என்னென்ன கிடைக்கும், உங்கள் சலுகைகள் என்னென்ன கிடைக்கும் எல்லாம் போடுறான். அப்போ இதை உருவாக்குனது எதுக்குன்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு இஸ்லாத்துடைய சரியான போதனைகள் போய் சேரணுன்ட்டு மன்னர் ஷா ஃபைசல் வந்து உருவாக்குறார். அது பின்னாடி இருந்த சூத்திரதாரிகள்லாம் யார்? இகாமத்தீன் சார்ந்த சகோதரர்கள், உலமாக்கள், மௌலானா மௌதூதி, சையத் குதுப், இவங்க எல்லாமே. அதை இவரே கூட ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணுவார். யாரும் முஜாஹித் இப்னு ரசீன், மதரசாக்களை வந்து நாங்கள் வந்து அனுமதித்தோம், இவங்களை உள்ளே விட்டோம், இவங்க என்ன பண்ணாங்க, இகாமத்தீனை புகுத்துனாங்க. வந்ததே அதுக்கு தான். ஏதோ மன்னராட்சிக்கு முட்டு கொடுக்குறது, உங்களை வாடகை கூட்டு வந்த மாதிரி அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்க வேலையெல்லாம் செய்யலை. ஷா ஃபைசலுக்கு மன்னராட்சியில் அவங்களுக்கு உடன்பாடு கிடையாது. இந்த உம்மத்தை ஸ்பீச்சஸ்லாம் இருக்குது பாருங்கள், 2 நிமிஷம் கிளிப்லாம் இருக்கும் ஷா ஃபைசல். என்ன சும்மா சிங்கமாட்டம் பேசுவார், பாருங்கள். பாலஸ்தீனை பற்றி பேசுவார், இஸ்ரேலை பற்றி பேசுவார், செம்மையாக இருக்கும் ஸ்பீச். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ எம்பிஎஸ்ஸருடைய அப்பா இருக்கார்ல, பார்த்தீங்கன்னா சின்ன பையன் நாட்டம் பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே இப்படி உட்காந்துட்டு இருப்பார். அவ்வளோதான். பார்த்தீங்கனாலே தெரியும் அது அவர் எவ்வளோ பொசிஷன் இருக்குன்ட்டு. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதை சொல்கிறாரு. அது அந்த சிலபஸ் வந்துச்சு, அந்த சிலபஸை நாங்கள் மாற்றணும்னு சொல்லி முஜாஹித் இப்னு ரசீன் சொல்லுவார். இகாமத்தீன் சிலபஸ் சவுதி சிலபஸில் இருந்துச்சு, 12வது +2 கூட அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தோம், இது வந்து அகீதாவுக்கு மாற்றமாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் மாற்றணும். இந்த அகீதாவை திருத்தி கொடுத்தது யாருன்னா அமெரிக்கா திருத்த சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அவரே அவங்கெல்லாம் வாயில் வருது. அதாவது அவங்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வெளியே வருது. அது நமக்கு தேவையில்லைன்னு வச்சுங்க. இப்போ இதில் போன